ராதிகா கிட்ட கோபி கேக்குறாரு, நானும் வந்துடுறேன் இன்னும் 2 நிமிஷத்துலன்னு சொல்றாரு. ராதிகா வேண்டாம், நான் போய்க்கிறேன், கேப புக் பண்ணின்னு சொல்றாங்க. எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. மையு சொல்றாங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு. சாரி ராதிகா, நான் மறந்துட்டேன், உன்னை செக்கப்புக்கு வர சொன்னாங்க டாக்டரு, 2 நிமிஷத்துல கிளம்பிடலான்னு சொல்றாங்க. வேண்டாம் கோபி, நான் போய்க்கிறேன், எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டுன்னு ராதிகா கிளம்பி போறாங்க. கும்பகோணத்துல ரீச் ஆயிட்டாங்க. பாகியலட்சுமி, ஈஸ்வரி, ராமமூர்த்தி, இனியா 3 பேரும். செலியன் ரூமு புக் பண்ணிட்டாரு. அந்த ரூமுக்குள்ள போறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணான்னு சொல்றாங்க. பாக்யா கேட்டு பாக்குறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. அதனால இனியாவை கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, நம்ம எதுக்கு பக்கத்துல இப்ப இருக்கோம்னு. பாக்யா சொல்றாங்க, சாரங்கபாணி சாமி கோயில்ல இதுக்கு பக்கத்துல இருக்கோம். பாக்யா, அங்க இருக்க குளத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாங்க. அங்க என்னோட பழைய வீடு இருக்கு, அத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு பாக்யா சொல்றாங்க. சரி சொல்றாங்க அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம். பாக்யாவும் ராமமூர்த்தியும் கேட்டுக்கிறாங்க. ராதிகா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப கோபி கேக்குறாரு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. ராதிகா சரியா பேசாம போயிடுறாங்க. கமலா கோபிய திட்டுறாங்க. இத கேட்ட கோபி ராதிகாவை கூப்பிடுறாங்க. எங்க அம்மா திட்டினதுல என்ன தப்பு இருக்கு? விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீட்டுல இருங்க, இல்லாட்டி உங்க அம்மா கூடயே அந்த வீட்டுல இருந்துக்கோங்கன்னு ராதிகா சொல்லிடுறாங்க. கோவத்துல ஒயின் ஷாப்புக்கு போறாரு அவங்க ஃப்ரெண்டு செந்திலோட. செந்தில் குடிக்கல, இவரு ஓவரா குடிக்கிறாரு. அங்க உள்ளவங்களோட சண்டை போடுறாரு. செலியனும் எழிலும் குடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப கோபி சண்டை போடுறத பாக்குறாங்க. செலியன் எழில சமாதானப்படுத்தி கோபிய வண்டியில ஏத்துறாரு. வீடு முடியும் வா எழிலுன்னு கூப்பிடுறாரு. எழிலு நான் வரமாட்டேன்னு சொல்றாரு.